ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஏன் ஸ்டைலில் ஒயிட் சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கும்போது அதில் பாஸ்தாவை போட்டு வேக விடுங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன், கார்ன் போட்டு வதக்குங்க. இதுக்கும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாவை எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் போட்டு வறுத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா வறுக்கணும். அந்த மைதா வறுத்த பிறகு ஒரு 1/4 லிட்டர் பால், காய்ச்சி வச்சுருக்க பாலை அதில் ஊற்றுங்க. பாலை ஊற்றிட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன் இருக்குல்ல, அதை இது கூட போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா இருக்குல்ல, அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பால் சேர்க்க வேண்டாம். எனக்கு பார்க்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். அது உங்கள் இஷ்டம்தான். கெட்டியாக வேணும்னா அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொல கொலன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே துருவி வச்சுருக்க சீஸை மேலே போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டான ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸி லஞ்ச் பாக்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.